நான் சொல்ற இந்த படத்தோட கதை சுருக்கத்த கேட்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடைக்குட்டி சிங்கம் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018ல ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்துடைய டைரக்டர் பாண்டிராஜ் அண்ட் மியூசிக் டைரக்டர் டி. இமான். டி. இமான்னாலே நம்ம சொல்ல தேவையில்ல. மெலோடி சாங்ஸ்னா அவருடைய பாணியில ஒரு மாரி ஒரு வித்தியாசமான ஒரு சாங்ஸ்லாம் குடுப்பாரு. நல்லாருக்கும். கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கார்த்திக், பவானி சங்கர் இவங்களோட சாயிஷா எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கிய கதாபாத்திரமா சத்யராஜ்லாம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவரோட பையன் தான் கார்த்திக். ஆனா, அவருக்கு 4 அக்கா, தங்கச்சிங்க இருப்பாங்க. ஆக்சுவலா தங்கச்சி இல்ல, எல்லாருமே அக்கா தான் இருப்பாங்க. அ எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆயிருக்கும். இவர் வந்து லாஸ்ட் பையன் வீட்ல. ஸோ, இவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருப்பாரு. ஃபேமிலின்னா பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்னாலே எப்படின்னா, சொந்தத்துக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துக்குருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவருடைய அக்காவுக்கு ஒரு பொண்ணா இருப்பாங்க. பிரியா பவானி சங்கர். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து மாமாவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாரி இருப்பாங்க. தாய் மாமா இவரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே இவர் தான் கட்டிக்கிட்டு இருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து ஷாயிஷாவ ஒரு இடத்துல பார்த்துட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் பண்ணா இந்த மாரி ஒரு பொண்ண தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாரி நெனப்பாரு. அவங்க வந்து குட்டி குட்டியா இந்த மாடலிங்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த விளம்பர படங்கள் எல்லாம் நடிப்பாங்க இல்லையா? அந்த மாரி. அப்படி அந்த படத்துலலாம் அந்த விளம்பரம்லாம் ஓடும்போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா அப்படியே டிவியே பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க அம்மாலாம் போய் பார்ப்பாங்க. "என்ன இவன் லூசு மாரி டிவி எப்படி பார்க்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ போயிட்டு சாயிஷா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாரு கோயில்ல வச்சு. அப்போ அவங்களும் ஓகே சொல்லிருவாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து சுத்திக்கிட்டு திரியிறத அவங்க வீட்ல போய் போட்டு குடுத்துருவாங்க. அ அதில என்ன ஆயிரும்னா பிரச்சனை வந்துரும். "நீ எப்படி என்னோட பொண்ண தான்டா கல்யாணம் பண்ணணும்னு நீ வந்து சொன்ன. அப்புறம் எப்புட்றா நீ வந்து கல்யாணம் பண்ணுவ அவள போயிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பயங்கர பிரச்சனைகள் வரும். அதுவும் அக்கா, தங்கச்சி 4 பேர்னா சொல்லவே தேவையில்ல இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்தி, 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 ஏத்தி விட்டுக்கிட்டு இவங்கள ரொம்ப போட்டு பாடா படுத்துவாங்க. இந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்கள எப்புட்றா கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு ரொம்பவே ஃபீலிங்ல இருப்பாரு கார்த்தி. அப்புறம் வந்து பிரியா பவானி சங்கருமே இவர் கட்டுற அந்த ஃபீஸ் எல்லாம் அவங்க வந்து வேணான்னு சொல்லிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கோவம் வந்துரும் அவங்களுக்கு. நம்மள கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒரு பொண்ண போய் லவ் பண்றாரே அப்படின்ட்டு. அதோட இவரு சொல்லுவாரு, "இங்க பாரு நீ பொறந்ததுலேருந்து உன்னைய தூக்கி நான் வந்து கொஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிருவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு கார்த்தி. அதுக்கப்புறம் தான் பிரியா பவானி சங்கர் ஓரளவுக்கு கொஞ்சம் காம் ஆவாங்க அதுல இருந்து. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி அ சாயிஷா அவங்கள கல்யாணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட இது. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, அக்கா, தங்கச்சி எல்லாருக்குமே புரிய வச்சு லாஸ்ட்ல இவரு ஃபேமிலியோடைய சப்போர்ட்டோடயே சாயிஷா வந்து கல்யாணமும் பண்ணிக்கிருவாரு. அதோட நம்மளுக்கு இந்த படத்தையும் குட் ஃபினிஷிங்ல முடிச்சிருப்பாங்க. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற மாரி ஒரு நல்ல படம் தான். ஃபேமிலி படம் தான் இது. இன்னொன்னு சில படங்கள் பார்க்கும்போது முகம் சுளிக்கிற சீன்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் இந்த படத்துல வராது. எல்லாருமே சேர்ந்து படம் பார்க்கலாம்.